இங்கேயே எல்லாமே எடுத்து வேணும் வேணான்றதை எடுத்துட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சி வேணான்றதெல்லாம் எடுத்து அவ்வளோதான் காய்ஸ், எல்லாமே எடுத்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னோட பேங்கிள் கலெக்ஷனும் ஸ்டோரேஜ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து மேலே இருக்கிறது, கீழே ஒரு பாக்ஸ் எல்லாமே பேங்கிள்ஸ் இருக்குது. சம் பேண்டு, அந்த கிட்ஸோட கிளிப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமும் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ இந்த க்ளீனிங்கில் இதுவும் தாங்க செய்வேன். ஸோ இதையும் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் பழசான பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு எல்லாமே திரும்பவும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறேன். எங்கெங்கே வாங்கினேன், என்னென்ன பேங்கிள்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். முதல்ல மேலே எடுத்துடலாம். ஏன்னா ஒரே டைம் எல்லாமே எடுத்துடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே என்ன வச்சுருந்தோன்ட்டு யோசிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள்லாம் பேங்கிள்ஸ் எப்படின்னு தெரியல, நான் பேங்கிள்ஸ் கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் நிறைய போடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நான் எதுவுமே போடவே மாட்டேன். வீட்டில் சும்மாவே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டம். அதான் ஃபங்க்ஷன் டைமில் போடுவேன். பட் இருந்தாலும் அந்த நம்ம பொண்ணுங்க இல்லையா, அந்த கிரேஸ் இருக்கத்தானே செய்யுதுங்க நமக்கு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாமே டஸ்ட் பண்ணிவிட்டு இதை முடிச்சிடலாம். பேப்பர்லாம் போட்டு வச்சுருவோம் டஸ்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ நம்ம வந்து பேங்கிள் பாக்ஸ் எல்லாம் எடுத்து துடைச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என் பொண்ணோடது. ஸோ இதெல்லாம அவளுக்கு எது குட்டியாக இருக்குது என்னன்ட்டு செக் பண்ணிவிட்டு இதெல்லாமும் எடுக்க ஆரம்பிக்கலாம். அவளோடது ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ அவளோடது எடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே இப்போ என்னோடது தான் இருக்கும். இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே பாக்ஸில் தான் இருக்குது. பட் இருந்தால் கூட ஒரு டைம் எல்லாமே டஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் புது பேங்கிள்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இது போட மாட்டா. இது ஒரு சிங்கிள் பேங்கிள். இது பாருங்க, இதில் எப்படியும் வரும்னு தெரியும் நமக்கு. டஸ்ட்டு எப்படியாவது வந்துட்டு தாங்க இருக்கும். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், இதெல்லாமே போடுற பேங்கிள்ஸ் தான். ஸோ இதை வந்து டஸ்ட் மட்டும் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். இன்னும் எதுவும் சின்னதாகலை, ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கின பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் போடலாம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இல்லை ஒரு 1 இயர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். குழந்தைங்க சீக்கிரம் வளர்றாங்க. அதுவும் பெண் குழந்தைங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்றாங்கங்க. ஸோ அவ்வளோதான், இதையும் எடுத்து வச்சுருவோம். இது வேண்டாம், இது சின்னதாகிடுச்சு அவளுக்கு. இது சின்னதாக இருக்குது, போடவே இல்லை. இவ சின்னதாகிடுச்சு, எடுத்துருவோம். அப்புறம் இதுவும் அப்படி தாங்க, இப்போ ரீசெண்டாக வாங்கின பேங்கிள் தான். ஸோ இது வந்து பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து இதில் போட்டுருவோம். இடம் இல்லாததுனால அது பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் முடிஞ்சது, முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அவளோடது தான். இதுலேயும் எதுவும் சின்னது எதுவும் இல்லைங்க. எல்லாமே இது இப்போ ரீசெண்டாக வாங்கின பேங்கிள்ஸ் தான். இதெல்லாம் இந்த திருப்பதிக்கு போகும்போது வாங்கின பேங்கிள்ஸுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போடலாம் இதுவும்.
இது எதனோடதோ ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் அங்கே போகும்போது பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் திருப்பதியில் எவ்வளோ பேருங்க பேங்கிள்ஸ் வாங்குவீங்க? ஸோ இது எனக்கு டவுட்டாக இருக்குது. இதையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இது எல்லாமே பெருசாக தாங்க இருக்குது. இப்போதைக்கு இது எதுவும் மாற்ற தேவையில்லை. இது பாருங்கள், இதனோட பேங்கிள் தான். ஸோ இதை டஸ்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே பெருசாக தான் இருக்குது. என்ன இதில் கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கின பேங்கிள்ஸ் தான் இது. அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் இப்போ போடுற சைஸ் பேங்கிள்ஸ் தான் இது. இது வந்து கீழே வந்து இந்த மாதிரி தொங்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பு. இதில் ஒன்று விழுந்துருக்கா? இல்லை இல்லை, ஒன்று தான் போல இருக்கு. அவ்வளோதாங்க. ஐயோ, இதுவும் முடிஞ்சுது. எடுத்துருவோம், இடம் இருக்குது. இதெல்லாம் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு போடும்போது எடுத்து நான் எதுக்காவது மேட்ச் பண்ணி போடுவேன்ல. ஸோ அந்த டைமுக்கு இது கரெக்டாக தாங்க இருக்கும். ஸோ இது ஒன்று. அவ்வளோதான். அவளோடது வந்து 2 பாக்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் எவ்வளோ வாங்கி வச்சாலும் சீக்கிரமாக அவளோடது சின்னதாகிடுதுங்க. ஸோ சின்னதாகும்போது என்ன ஆகுது, திரும்ப வாங்கிட்டே இருக்கோம் இல்லையா, எடுத்துகிட்டே இருக்கேன், சின்னதாகுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு 2 பாக்ஸே அவளுக்கு கரெக்டாக இருக்குது. நாங்கள் திருப்பதிக்கு மறுபடியும் போகும்போது அங்கே திரும்பவும் அவளுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் கிடச்சா வாங்குவேன். அதே மாதிரி இங்கே சவுகார்பேட் போகும்போது ஏதாவது வாங்குவேன். ஃபங்க்ஷன் டைம் வரும்போது ஏதாச்சும் வாங்குவேன். ஸோ நான் வந்து இப்போ இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 பாக்ஸ் முடிஞ்சது. இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவளோடது ஃபஸ்ட்டு எடுத்துடுவோம். உள்ளே போயிடுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடது எடுக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கீழே போகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது எடுத்துருவோம். ஸோ எனக்கும் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து சின்னதாகாது இல்லைங்க. ஸோ நம்மளோடது வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இவங்களோடதெல்லாம் தான் கொஞ்சம் சீக்கிரம் சின்னதாகிடும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். நான் போடுறதே இல்லை, சும்மாவே தான் வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த போடாத பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்துடலாம், இடமும் அது கிடைக்கும். இதையும் போட மாட்டேங்கிறேன். அதே மாதிரி இதில் இதையும் எடுத்துருவோம். இதுவும் நான் போடுறதில்ல. இது எல்லாமே போடுவேன். இது இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கீழே தட்டும்போது வந்து டக்குன்னு எல்லாமே விழுந்துடும். பாருங்க, எல்லாம் விழுந்துச்சு. தட்டி விட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக விழுந்துடும். அவ்வளோதான். இதையும் வச்சுருவோம். நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள் பாக்ஸுங்க இது. நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள் பாக்ஸ் பெங்களூரில் வாங்கினேங்க இது. நாங்கள் அப்போ பெங்களூரில் தானே இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் பெங்களூரில் வாங்கின ஃபஸ்ட்டு பாக்ஸ் இது தான். இப்போல்லாம் இந்த மாதிரி மாடல்ஸ் என் கண்ணிலேயே படலைங்க. இப்போ வரைக்கும் என் கண்ணில் படல. அவ்வளோதான். ஆனால் இந்த ஸ்ட்ராங் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து நமக்கு திரும்பவும் வராதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் இல்லைங்க? அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வர ஒரு விஷயம் வந்து திரும்பவும் வர்றது கிடையாது.
இது அந்த பேங்கிள் பாக்ஸில் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை எடுத்து அதில் போட்டுருவோம். இடம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். இதெல்லாம் ரொம்ப ரேராக எடுக்கிற பேங்கிள்ஸ் எனக்கு. இந்த பாக்ஸில் இருக்கிறத எடுக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்கிறது எடுக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் தாங்க ஒரு சில பேங்கிள்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா யூஸ் பண்ணாலும் அப்படி தான் பாருங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உடச்சி பார்ப்போம், இல்லாட்டி அவ்வளோதான். இது கூட ரீசெண்டாக வாங்கின பேங்கிள்ஸ் தாங்க. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். உடச்சி பார்ப்போம் போகுதான்னு சொல்லிட்டு. கலர் சேஞ்ச் ஆகிடுங்க கொஞ்ச நாள் ஆக ஆக. இந்த ஸ்டோன் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பட் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஓடலாம். எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்ப்போம். இது வேறங்க, இந்த ஆணி வேற பிச்சுட்டு வருது இதுலேருந்து. இதில் இந்த குட்டி ஆணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன எடுத்து போடலாம்? இது கூட எடுப்போம் இதுலேருந்து. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் போச்சுன்னா என் பொண்ணுக்கு இந்த சைஸ் சரியாக போயிடுங்க. வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களே பாருங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளே போடுவா. இது நான் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி தேடி வாங்குறோம்ல நம்ம, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் இது பெண் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு எடுத்து போடுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களுக்கே தேவைப்படுற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் அவ்வளோதான், அது ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்றது வந்து நம்ம யோசிக்காமல் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து யோசித்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது எடுக்க முடியுமா பார்ப்போம். இன்னும் என்னது மட்டுமே 5 பாக்ஸ் இருக்குங்க என்னோட பேங்கிள்ஸ். நோ ப்ராப்ளம். அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண தான் போகிறா. ஸோ தைரியமாக வாங்கி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ஏங்க பயப்படணும்? அச்சோ ஐயோ அப்படின்ட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்களுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கானதை அவங்க வந்து யூஸ் பண்ணுற டைம் வரும்போது அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் இடம் இருக்குது, இதில் இதை போடுவோம். இது கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் எடுப்பேன் இது. ஸோ அதனால் இது மட்டும் இதில் இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸ் முடிஞ்சது. நான் எல்லாமே அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டவா? அப்புறமா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போகும். கழிச்சு விட்டுட்டு எது இது ஓகேவோ ஓகே இல்லையோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் காய்ஸ், எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சி வேணான்றதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் என்னோடய பேங்கிள்ஸ். ஸோ எல்லாமே துடைச்சிட்டு வேணுன்றதை வச்சுட்டு எல்லாமே எடுத்து கழிச்சு விட்டுட்டேன். இது எல்லாமே எங்கேயாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது, எங்கள் வீட்டில் பூஜை நடக்கும்போது இதெல்லாம் செட்டாக நிறைய போடுவேன். கோல்டு பேங்கிள்ஸ் மேட்ச் பண்ணி சென்டரில் மேட்ச் பண்ணி சைடில் மேட்ச் பண்ணி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது எல்லாமே நான் இப்போ திருப்பதிக்கு போகும்போது வாங்குவேங்க. இது வந்து ராஜஸ்தான் பேங்கிள். இது ஒன்று தான் கிடச்சிது அன்றைக்கி. இந்த தக்ஷின் சித்ராவுக்கு போவோம் இல்லைங்களா, அங்கே அவங்கக்கிட்ட கிடைக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் இடம் காலி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புது பேங்கிள், இன்னும் ஓப்பன் பண்ணாத பேங்கிள். ஸோ அது இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான், இந்த பேங்கிளும் அப்படி தான். அந்த தக்ஷின் சித்ராவில் போனீங்கன்னா கிடைக்கும். இன்னொன்று நான் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேங்க ராஜஸ்தான் பேங்கிள். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு சைடு இப்படி தான் இருக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி
திருப்பதிக்கு போகும்போது வாங்கினதுங்க. இது ஃபுல்லாக திருப்பதிக்கு போகும்போது வாங்கின பேங்கிள்ஸ். நான் திருப்பதிக்கு போகணுன்னா பேங்கிள் வாங்குறதுக்காகவே ஷாப்பிங் பண்ணுவேன், வேறு எதுவும் பெருசாக வாங்க மாட்டேன். ஸோ இது அந்த மாதிரி வாங்கினது. இது எல்லாமே அவ்வளோதாங்க. இது வந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. இது வந்து என் பொண்ணோடது. ஏன்னா அவளுது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ வாங்குவேன், கழிஞ்சிக்கிட்டே இருக்கும், அவளுக்கு சைஸ் சின்னதாகிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இதுவும் அப்படி தான். இதுவும் பாருங்க, இதெல்லாம் இப்போ கரண்ட்டில் போட்டுட்ருக்கா, அவளோட சைஸ் தான் இது. ஸோ அது மட்டும் இதில் இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் எடுத்து போட்டதுனால நமக்கு இடம் கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க எங்களோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எப்படி ஸ்டோர் நான் வந்து இப்படி தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. நீட்டாகவும் இருக்கும், நம்ம நிறையா பேங்கிள்ஸும் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் எல்லாமே அப்போ ஒரே டைம் வாங்கினது கிடையாதுங்க. இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து நான் மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினதுங்க பெங்களூரில். இந்த பாக்ஸும் அப்படி தான், எங்கேயோ வாங்கினேங்க, ஆன்லைனில் வாங்க கிடையாது. இது வந்துட்டு ஷாப்பில் தான் போய் எங்கேயோ வாங்கினேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ். என் பேங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிச்சி தானே வாங்குகிறோம், அந்த மாதிரி பார்க்குற இடத்துல எல்லாமும் வாங்குவேன். பட் ரொம்ப எனக்கு பிடிக்கும்னா இந்த தக்ஷின் சித்ரா போகும்போது இந்த ராஜஸ்தான் பேங்கிள்ஸ் பார்த்துனா வாங்குவேன் பாருங்க. இது எல்லாமே அங்கே வாங்கினது தான். இந்த இது 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 எல்லாமே நான் அங்கே வாங்கினது தான். திருப்பதியில் கூட வாங்கினேன், இதுவும் திருப்பதியில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே திருப்பதி தான், இது எல்லாமே திருப்பதி. இதுவும் அங்கே வாங்கினதுங்க, இந்த தக்ஷின் சித்ராவில் வாங்கினது. இது 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 திருப்பதியில் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி பொண்ணுக்கும் கொஞ்சம் இப்போல்லாம் மேட்ச் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் என்னங்க, அவளுக்கே இந்த சைஸ் சரியாக போயிடும், போட ஆரம்பிச்சிடுவா. அவ்வளோதாங்க. இது முடிச்சுட்டு இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ எடுக்கணுங்க. இந்த கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து நெயில் பாலிஷ் பாக்ஸ் இது எல்லாமே இதை வச்சுட்டு அடுத்தது அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கேயே எல்லாமே எடுத்து வேணும் வேணான்றதை எடுத்துட்டேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும் நிறையா, எடுத்து காமிச்சா விடிஞ்சிரும், அவ்வளோ இருக்குது. ஸோ நான் சவுகார்பேட் போகும்போது அப்படியே பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவேன். இதுவும் அப்படி தாங்க. இந்த இன்சைட் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி. எனக்கு இதில் கூட கிடைக்கிது, ஆன்லைனில் கூட கிடைக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக ட்ரை ஆகும். இது போகிறீங்க என்கிட்ட நிறைய அந்த மாதிரி இருக்கும். இது லோட்டஸு, இதுவும் லோட்டஸ் தான். இது வந்துட்டு ஜூஸின்னு சொல்லிட்டு இது ஒரு வெரைட்டி. இது வந்துட்டு ஜூடியோவில் வாங்கினது, இதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூடியோவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த பேக்கு கொடுப்பாங்கங்க, அது போட்டுட்டு இது போனீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு 10 days டூருக்கு போகும்போது போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் இதை திரும்ப வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவும் பாருங்கள், இன்சைட்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாங்கள் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் நான் சவுகார்பேட்டில். இதுவும் அந்த கில்ட்டர் ஜூடியோவில் வாங்கினது, இதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஜூடியோ தான். இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் இன்சைட், ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. பாருங்கள், இது எல்லாம் ஒரு 4 இருக்குங்க. இது ஒன்று, இதனோட பேர் வந்து இது, அப்படி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த 4 இந்த ஒரு 4 வருங்க. இதுவும் வந்துட்டு இன்சைட்டு தான். இது வந்து ஜூடியோ. ஸோ இது வந்துட்டு ஒரு எஃப் ஃபேஸஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அதுதான். இதெல்லாம் அப்போ நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்த ஒரு விஷயங்க, யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டுருக்கேன், நிறையா நெயில் பாலிஷ் கழிச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் தெரியும் இல்லைங்க, இதெல்லாம் எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வாங்கிட்டே இருப்பேன். அவளுக்காக இது வாங்குறது தான். வருங்க, இது இந்த டபுளாக போடுற மாதிரி இருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். இது பார்க்குற இடத்துலலாம் இது எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்குமா, ஸோ பார்க்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இதுவும் பாருங்கள், பாப்பாவது தான், அழகாக இருந்தது. ஸோ இது இந்த தாய்லாந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்களா ட்ரேட் சென்டரில், அங்கே வாங்கினேன். நீங்கள் பாருங்க, இதில் வந்து லைட் எரியும் பாருங்க, கிளிப்பில் வந்து லைட் எரியும். ஸோ பார்த்ததும் நம்ம சும்மா இருப்போமா, அதே தான். இது பாருங்க, இது அவளுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்தா, இதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு எடுத்தாச்சு.
இதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ இதையும் எடுத்தாச்சு. இங்கே பார்க்கும்போதெல்லாம் அப்படியே குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம வாங்குவோம் இல்லைங்க, அதுதான் இது எல்லாமே. பாருங்க லைட் எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அப்புறம் இதுவும் பேராக எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வாங்குறது. அவளுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும், போடுவா. பாருங்க இதுவும் சூப்பராக இருக்கும். பட்டர்ஃப்ளை பாருங்க, இது ஒரு ஹேர் கிளிப்பு. ஸோ எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதுதான் இது. இங்கே எல்லாமே இந்த ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குங்க. எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் இதுவும் வாங்குறது தான் இந்த ரப்பர் பேண்ட்ஸு. இன்னும் அங்கேயும் கொஞ்சம் வெளியும் நிறையா இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ எடுத்து போட்டு இதையும் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இங்கே எடுத்துகிட்டு இதை எல்லாமே எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், எல்லாமே முடிஞ்சது. சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு கீழே சும்மா இந்த இயரிங்ஸுங்க, அதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு தெரில, பட் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அது என்னைக்கு எடுத்து போடுவேன்னு தெரியல. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நெயில் பாலிஷ் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட இன்னொரு பாக்ஸ் இருந்தது, இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் காலி பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இங்கே எல்லாமே பொண்ணுது இருக்குங்க, கிளிப்ஸு, அந்த ஹேர் கிளிப்ஸ், பேண்ட்ஸு எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நெயில் பாலிஷ் தின்னர் இருக்குது. இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2ம் பொண்ணுது, இந்த லாஸ்ட்டு 4ம் என்னது. கீழே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலி 7 பாக்ஸஸ் இருக்குது, பேங்கிள் பாக்ஸஸ். இன்னும் இருந்ததுங்க, ஒரு பாக்ஸை வந்து காலி பண்ணி நான் அந்த சைடு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டேக் கேர், பாய்.